ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பாதுஷா கடையில் வாங்குற மாதிரி இப்படி ஜூஸியாக செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிரமாதமான பாதுஷா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாதுஷா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து நல்லா சலிச்சு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். பேக்கிங் சோடாவில் பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுடர் சேர்த்தாதான் உங்களுக்கு பாதுஷா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். இதில் கெட்டியான தயிர், புளிக்காத கெட்டியான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 1/3 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நெய்யும் மாவும் ஒன்னோட ஒன்று எல்லா பக்கமும் நல்லா கலந்துரும். இப்போ பாருங்க, எல்லா மாவையும் சேர்த்து இந்த மாதிரி இருக்க பிடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். இதுதான் சரியான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கணும். நீங்கள் மாவு வந்து உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விரல் நுனியை வச்சே பிசைஞ்சுக்கோங்க. உள்ளங்கை வச்சு பிசையக்கூடாது, விரல் நுனியை வச்சு பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேக்கியாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ உள்ள மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது, நல்லா நூல் நூலாக இருக்குது. இந்த மாதிரி பதம் தான் நமக்கு தேவை. இது அப்படியே நல்லா உருண்டையாக உருட்டி இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா புளிக்கணும். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இது அப்படியே ஒரு துணியை போட்டு மூடிட்டு 2 மணி நேரம் கழித்து நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பாதுஷா வந்து நல்ல ஜூஸியாக கிடைக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு பாதுஷா எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பெரிய உருண்டைகளாகவும் முதல்ல உருட்டிக்கோங்க. மாவில் இருந்து சின்ன உருண்டையை உருட்டி உள்ளங்கையில் வச்சு முதல்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு லேசாக உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வரும். அதுக்கு பிறகு ஒரு விரல் வச்சு நடுப்பகுதியை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுஷா ஷேப்புக்கு வந்துடும். இன்னொன்று அதே மாதிரி பண்ணி பார்த்துடலாம். சின்ன உருண்டையை எடுத்து முதல்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஸ்லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. ஒரு விரலை வச்சு நடுப்பகுதியை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு கிடைக்கும். மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி பாதுஷா செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8லேருந்து 10 பாதுஷா செஞ்சாச்சு. ஒரு பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு, இன்னொரு பக்கம் வந்து சர்க்கரை பாகுக்கு நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தோம், அதுக்கு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு இது ஒரு பக்கத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் எண்ணெய் அடுப்பில் வந்து லேசாக சூடாக இருக்குது. அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. பாதுஷாவை பொறுத்த வரைக்கும் லேசாக சூடு இருக்கணும். சின்ன உருண்டையை உருட்டி உள்ளே போட்டிங்கன்னா போட்ட உடனே மேலே வரக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் மேலே வந்திருக்கு. இப்போ எண்ணெய் வந்து கணக்கான பதத்தில் இருக்குது. பாதுஷாவை சேர்த்த பிறகு பாதுஷா கீழே இருந்து மேலே நல்லா மிதந்து வந்த பிறகு தான் கரண்டியை வச்சு லேசாக நவுத்தி விடணும். அப்பப்போ லேசாக நவுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் பாருங்க, சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி பாகு பதம் வந்திருக்கு. ஒரு கம்பி பதம் தான் நமக்கு தேவை. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், சர்க்கரை பாகு வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு புளிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் வீடியோ எடுக்க பார்த்துட்டேன்.
மறந்துடாம எலுமிச்சம்பழத்தோட சாறு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்துல பாருங்க பாதுஷா வந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன்ல 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்ப சூடான பாதுஷாவை மைல்டு சூட்ல உள்ள சர்க்கரை பாகுல சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு வந்து அதிகமா சூடவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது, மைல்டான சூட்ல இருக்கணும். இப்போ பொரிச்சு வச்சிருக்க பாதுஷாவை சர்க்கரை பாகுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் பாதுஷா வந்து சர்க்கரை பாகுல நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளார இன்னொரு பேட்சை நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாதுஷாவை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா ஜூஸியா இருக்கும். சர்க்கரை பாகு உள்ள இறங்கி நல்லா ஜூஸியா இருக்கும். இப்ப பாருங்க எனக்கு 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. இப்ப பாதுஷாவை வேற ஒரு ட்ரேக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு சில்வர் ஃபாயில் வைக்க போறேன். சில்வர் ஃபாயில அப்படியே நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய சில்வர் ஃபாயில் பிடிக்கும். அதே நேரத்துல பாக்குறதுக்கு நல்லா பிரசன்டபிளா இருக்காது. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சில்வர் ஃபாயிலை எடுத்து நீங்க ஒட்ட வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சில்வர் ஃபாயில் வந்து வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். அதே நேரத்துல பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். 5-6 பிஸ்தா பருப்பு எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை எடுத்து மேலார தூவி விட்டுக்கலாம். பாருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே பாதுஷா வந்து நல்ல ஜூஸியா கிடைச்சிருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு பாதுஷா சாப்பிட்ற இடத்துல 4-5 பாதுஷா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி பாதுஷா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தீபாவளி பலகாரம் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.